எல்லோருக்கும் வணக்கம். எவ்வளவு பெரிய மிக முக்கியமான தகவல் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. இருந்தாலும் அத்தனை தகவலையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த நிஃப்டி என்பது குப்புறப்படுத்திருக்கு. அதாவது என்ன ஒரு மிக முக்கியமான தகவல், அடங்கப்பா இது லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம பாரதி ஏர்டெல்லும் அமெரிக்காவை சேர்ந்த ஸ்டார்லிங்க் அந்த நிறுவனமும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ பாரதி ஏர்டெல் என்ன சொல்றாங்க, ஸ்டார்லிங்க்னுடைய நாங்கள் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்பது ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டுக்காக உதவி செய்யும். எங்களுடைய ஏர்டெல் ரீட்டைல் ஸ்டோர்ஸ்ல நாங்கள் அந்த ஸ்டார்லிங்க்னுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம். அப்ப அந்த சமயத்துல அதன் மூலியமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ரொம்பவுமே ரிமோட் இருக்கக்கூடிய ஏரியாவிலையும் இன்டர்நெட் கிடைக்கும், ஒரு தங்கு தடை இல்லாத ஒரு ரிலையபிள் இன்டர்நெட் என்பது கிடைக்கும், அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்டாகவும் இன்டர்நெட் சேவை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்டார்லிங்க் டெஸ்லா நிறுவன ஓனர் அந்த எலான் மஸ்க் இருக்கார் பாத்தீங்களா, அவருடைய குரூப் தான் இந்த ஸ்டார்லிங்க். அது எப்படி நம்ம இந்தியாக்குள்ள தன்னுடைய வியாபாரத்தை இன்க்ரீஸ் பண்றது, அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆகட்டும், அதே மாதிரி இந்த ஸ்டார்லிங்கினுடைய இன்டர்நெட் சேவையாகட்டும் எப்படி உள்ள வரதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த ரிலையன்ஸ்னுடைய ஜியோ ஆகட்டும் ஏர்டெல் ஆகட்டும் எல்லாருமே ஒரு மாதிரி எதிரான மனநிலைமையில் இருந்தாங்க. அவங்க உள்ள வந்தாங்கன்னா ஏதாவது கால் சர்வீஸுக்கும் உள்ள போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தக்கூடிய இந்த சமயத்துல ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ரத்தன கம்பளம் போட்டு உங்களுடன் சேர்ந்து இன்டர்நெட் சேவையை அடுத்த கட்டத்துக்கு நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஏர்டெல்லும் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த செய்திக்கெல்லாம் நான் உண்மையில என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னாக்கா, மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை இன்னைக்கு காமிச்சிருமோ பாரதி ஏர்டெல் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது என்ன பண்ணிருக்குன்னா நீட்டிப்படுத்திருக்கு. இது மட்டும் இல்ல, ரிலையன்ஸ் கம்பெனியும் இதே மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ரிலையன்ஸ்னுடைய ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன பண்றாங்க, இந்த ஸ்பேஸ் எக்ஸ்னுடைய ஸ்டார்லிங்கோட அவங்களும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. எதுக்கு, இவங்களும் அதே மாதிரி சேம் லாஜிக், அவங்களும் ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் தேவை எங்களுடைய கிளைண்ட்டுகளுக்கு, ரொம்பவுமே ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஏரியாலையும் நல்ல இன்டர்நெட் கிடைக்கணும், தங்கு தடை இல்லாமல் கிடைக்கணும், ரொம்ப ஃபாஸ்டாகவும் கிடைக்கணும். இவங்களும் அதே மாடல் தான். இவங்களுடைய ரீட்டைல் ஸ்டோர்ல இந்த ஸ்பேஸ் எக்ஸ்னுடைய எக்யூப்மெண்ட் விற்கிறது மட்டும் இல்ல, அவங்களுடைய சர்வீஸ் இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஆக்டிவேஷனும் நாங்க பண்ணி தர போறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சரி, பாரதி ஏர்டெல் தான் இந்த மிக முக்கிய நிகழ்வுக்கு பிறகு ஏதாவது பெருசா ஏறல. இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸா பெருசா ஏதாவது வான வேடிக்கை காமிப்பானான்னு பார்த்தா அவன் ஏறினது வெறும் 2 ரூபா. என்னையா நீங்க ஒரு நல்ல நியூஸ் வந்தாலும் ஏற மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல மொத்த இந்திய ஷேர் மார்க்கெட்டையே காலி பண்ற மாதிரி ஒரு நிகழ்வு அப்படின்ற மாதிரி ஒன்று நடந்திருக்கு இந்த உலகத்துல அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? அதாவது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல எவ்வளவு ஷேர் மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 400 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாங்க. அப்பப்ப மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா இன்னைக்கு 7 லட்சம் கோடி பெரிய அளவுல நஷ்டம் ஸ்டாக் மார்க்கெட்டுகள்ல, அதே மாதிரி ஒரு 5 லட்சம் கோடி நஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக மொத்தமா நம்ம இந்திய மார்க்கெட்டினுடைய மார்க்கெட் கேபிட்டல் என்பது ஆல்மோஸ்ட் 400 லட்சம் கோடியாக உள்ளது. சோ கதம் அப்படின்னு சொல்ற மாதிரி மொத்த பங்கு சந்தையே க்ளோஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு நிகழ்வு எப்படி எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கால தான் நடந்திருக்கு. ஒரு பிக்கெஸ்ட் செல் ஆஃப் சமீபத்தினுடைய உச்சத்திலிருந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அவங்களுடைய லைஃப் ஹைலிருந்து பார்க்கும் பொழுது அல்லது இந்த 1 மந்த்தினுடைய ஹைலிருந்து பார்க்கும் பொழுது 7% மேல அமெரிக்காவுடைய இண்டெக்ஸ் இறங்கியிருக்கு. அவங்களுடைய மொத்த இழப்பு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 4 ட்ரில்லியன் அளவுக்கு அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் காணாம போயிடுச்சு அப்படின்றாங்க. அமெரிக்க டாலர் 4 ட்ரில்லியன். அப்ப உங்களுக்கு 4 ட்ரில்லியன் எப்படின்னாக்கா 4 லட்சம் கோடி வருது. 4 லட்சம் கோடி அமெரிக்க டாலர்கள் இன்டு 85 ரூபா நம்மளுடைய கரன்சி கன்வெர்ட் பண்றோம்னு வச்சுங்க, ஐயோ அப்பா மூளையே உருகி வெளியே வந்துடும் போல. எதுக்கு கணக்குக்கு ஒரு 100ன்னு வச்சுக்குவோம். 4 லட்சம் கோடி இன்டு 100ன்னு போட்டா என்ன ஆச்சுங்க, அவ்வளவுதான். இந்திய ஷேர் மார்க்கெட்டுக்கு ஈக்குவலா அங்க காலி. நம்ம மொத்த இந்திய ஷேர் மார்க்கெட்டினுடைய வேல்யூ 400 லட்சம் கோடி அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்திய ரூபாயின் மதிப்புல. அந்த அளவுக்கு ஈக்குவலாக கடந்த ஹையிலிருந்து பார்க்கும் பொழுது யூஎஸ் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. இதனாலதான் அந்த ட்ரம்ப் என்ன சொல்றாரோ ஏது செய்யறாரோ அதனாலதான் குளோபல் மார்க்கெட் இவ்வளவு தூரம் ஆட்டம் காணுது. ஏன்னா அமெரிக்காவுடைய பங்கு சந்தைகள் அந்த அளவுக்கு மிகப்பெரியது. இப்ப பங்கு சந்தைகள் அவனுக்கு ஒரு 10% தான் இண்டெக்ஸ் லெவல்ல இறங்கி இருக்கு. அதே சமயம் அவனுடைய ஸ்டாக்குகள்லாம் பெரிய அளவுல கீழே விழுந்திருக்கு.
அப்ப அந்த இழப்பினுடைய மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மொத்த இந்திய பங்குச்சந்தையே க்ளோஸ் பண்ணக்கூடிய அளவுல இருந்திருக்கு. 400 லட்சம் கோடி என்பது இறங்கி இருக்குன்னா அப்ப அவன் தானே பெரிய ஆளு. பட் நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனமானு பார்த்தாங்கன்னா எதுவுமே இல்லை. அங்க உடனே அங்கெல்லாம் பயந்துக்கிட்டு, அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாம் பயந்துக்கிட்டு அங்க முதலீடு பண்றதுக்கு இந்தியாவில் கொண்டு வந்து முதலீடு பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி நினைப்பாங்களோ நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரிலாம் நேற்று ஒண்ணுமே நடக்கல. நேத்தும் எஃப்ஐஎஸ் வந்து வித்து தான் வச்சிருந்திருக்காங்க. எது எப்படியோ இன்னைக்கு மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்டார்லிங்க் எப்படி இந்தியாவுக்குள்ள வர்றது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு அவங்களுக்கு ஒரு பிசினஸ் கிடைக்கிற மாதிரி இப்ப நிகழ்வுகள் அப்படின்றது இன்னைக்கு வந்திருக்கு. நீங்க நினைக்கலாம் நம்ம ஆளுகளே ஏர்டெலே பூராமே இன்டர்நெட் சேவை பண்ண வேண்டியது தானே, ஜியோவே ரிலையன்ஸினுடைய ஜியோவே இன்டர்நெட் சேவை பண்ணிக்கிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னாக்கா, அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் நம்ம அப்படியே அந்த நோட்டீஸ்கள் இருந்தது பார்த்தபடி மிகவும் ஸ்பீடா ரொம்ப ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டினுடைய தேவைக்காகவும் மற்றும் அவங்க செல்ல முடியாத அளவுல ரொம்பவுமே இன்டீரியரா இருக்கு ஒரு இடத்துல, அந்த இடத்துல கூட ஒரு தங்கு தடை இல்லாம ஒரு இன்டர்நெட் சேவை கிடைக்கிறதுக்கும் இந்த ஒப்பந்தம் உதவி செய்யும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அமெரிக்காவுடைய பங்குகளை பத்தி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல வாழ்க்கை ஒரு வட்டண்டா, ஏறினவன் இறங்கிதான் தீர்வான்னு நிறைய பேர் டயலாக் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிதான் நிறைய பேர் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா, இந்தியாவில் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடியே அமெரிக்காவோடவே எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட அசோசியேஷன்ல இருக்கிறவங்களுடைய சில கம்பெனிகள்லாம் மேல் நோக்கி ஏறிச்சு. அதாவது அந்த வகையில் இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட் அப்படின்ற ஒரு பங்கு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜூன் மாசம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே டபுள் ஆயிட்டான். அரௌண்ட் 350 ரூபா ரேஞ்ச் இருந்தவன்லாம் 700 ரூபா பக்கத்துல போயிட்டு இப்ப கரெக்டா அதே இடத்துல வந்து சரிவடைஞ்சு அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இது ஒரு வகையில அமெரிக்காவிலையும் நடக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு கொண்டு இருந்தாங்க. அதே மாதிரிதான் நடந்திருக்கு அமெரிக்காலையும் பர்கர் சாப்பிட்டு இருந்தாலும் அவங்க மனுஷன் தானே அப்படின்ற மாதிரி கடந்த சில மாதங்களாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அங்கேயும் இந்த டெஸ்லா அப்படின்றது வந்து ட்ரம்ப் அவர்களோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய கம்பெனி தான். ஸோ அந்த கம்பெனி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $288-250 இருந்து அவனும் டபுள் ஆயிட்டான். $500 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டான். இதுல ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பெருசா பிரச்சனை இருக்காது, அது எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல தான் இருக்கு. ஆனா பாவம் அந்த உச்சாணி கும்பல யாரெல்லாம் மாட்டுனாங்களோ அங்கேயும் கும்பாதான். ஸோ அமெரிக்காவிலையும் நிறைய கும்பா குட்டிகளை உருவாக்கி விட்டது யாரு அப்படின்னாக்கா சமீபத்தில் இந்த டெஸ்லா பங்கு. நண்பர்களே, இன்னைக்கு இந்த மார்க்கெட்ல மிகவும் விளையாட்டு காட்டக்கூடிய ஒரு பங்கு அப்படின்னா எல்லாருமே கண்ணை மூடிட்டு எந்த பங்கை சொல்லுவாங்கன்னா இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற பங்கை தான் சொல்லுவாங்க. அவன் என்னடானா காலையில ஓப்பன் ஆனதுல இருந்து சடார்னு கீழே போனா, அப்புறம் மறுபடியும் மேல போனா, மறுபடியும் விழுந்தா, இப்ப மறுபடியும் பாசிட்டிவ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். என்னடா நீ லோ போன 3898 ரூபா, இப்ப நீ நடக்கிறது 4300 அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கர கடுப்புல இருக்காங்க. இந்த சமயத்துல ஏன் இந்த பங்குனுடைய நிலவரம் இந்த மாதிரி இன்னைக்கு ஆயிட்டு இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி வந்து ஒரு தகவல் ஒன்று சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்திருக்கு செபில இருந்து, இன்சைடர் ட்ரேடிங் சம்பந்தப்பட்டதனால அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are currently reviewing the contents of the notice. இப்போதைக்கு அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நாங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு தகவல் மார்க்கெட்ல வந்ததுனாலதான் இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம கண்டபடி இறங்கி ஏறி என்னத்தையோ ஆடிக்கிட்டு இருக்கான். இதுக்கு பேர் தாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல த பவர் ஆஃப் ட்ரிகர், பவர் ஆஃப் நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்றது. சும்மா ஏதாவது ஒரு பங்கு அப்படியே இருக்கும், நம்மளெல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு காலையில வந்து பார்ப்போம். அப்ப இந்த மாதிரி என்னத்தையாவது ஒரு தகவல் வரும்பொழுது கண்டமேனிக்கு வால்டிலிட்டி அப்படின்றது வந்து சேரும். இந்த சமயத்துல ஹட்கோ அப்படின்ற ஒரு பங்கு தற்போதைய நிலைமையில ஒரு வருடத்தினுடைய லோ ரேட்ல ட்ரேட் ஆகி கொண்டு இருப்பவன் தான் இந்த ஹட்கோ அப்படின்ற பங்கு. ஒரு காலத்துல 334 போனது, அப்புறம் ஒரு மிகப்பெரிய கும்பா. இந்த பங்கு தன்னுடைய கடந்த ஒரு வருடத்துல எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹5.75 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 300 ரூபா போயிட்டு இருந்தப்போலாம் அடங்கப்பா இது என்ன வெறும் ₹5 தான் டிவிடெண்டா அப்படின்ற மாதிரி சல்லிசா தெரிஞ்சிருக்கும். இப்போ 178 ரூபா வந்தங்காட்டி 5.25 டிவிடெண்டா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பப்ளிக்ல கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் பப்ளிக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், சபைக்கு முன்னாடி வந்தா டான்ஸ் ஆடித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுகள் பிஎஸ்சி என்எஸ்சி போன்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுகள்ல இந்த பிஎஸ்சி அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு. அப்படி லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதன் மேல வரக்கூடிய பல்வேறு தகவல்கள் இந்த ஸ்டாக்கினுடைய பிரைஸையும் அஃபெக்ட் பண்ணுது. இப்ப சமீபத்துல வந்து
இந்த பிஎஸ்சி ஆகட்டும் என்எஸ்சி ஆகட்டும் டெரிவேட்டிவ்ஸ் ரிலேட்டடாக செபி சில நடவடிக்கைகள் எடுத்த பொழுது இவங்களுடைய லாபம் முன்ன பின்ன மாறுமோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பேசுறது மட்டும் இல்லை, இது வந்து லிஸ்ட் ஆயிருக்கிறதுனால இந்த பிஎஸ்சியினுடைய ஷேர் பிரைஸும் மேலே கீழே ஏறி இறங்கி ஒரு மாதிரி வால்டிலிட்டியா இருக்கு. அந்த வகையில கடந்த ஒரு மாதத்தினுடைய லோல ட்ரேட் ஆகி கொண்டிருந்தவன் தான் இந்த பிஎஸ்சி அப்படின்ற பங்கு. இன்னைக்கு ஒரு 4.25% அப்படின்ற மாதிரி ஏறி இருக்கு. ஸோ இதுதாங்க பிஎஸ்சி அப்படின்ற ஷேர் பற்றிய தகவல். இந்த சமயத்தில் தான் நைகா அப்படின்ற ஒரு கம்பெனி அவங்க கிட்ட இருந்து ஒரு தகவல் என்ன வருது, நாங்க இந்த மாதிரி ஒரு சப்சிடரியை வந்து இன்கார்பரேட் பண்றோம், நைகா எசென்சியல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. இது எதுக்காக பண்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் ரீட்டைல் பிசினஸ்க்காக அப்படின்ற மாதிரியான தகவல். இது ஆல்ரெடி ஒரு வருடத்தினுடைய லோல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு தான். இப்படி ஒரு தகவல் வந்ததுனால இன்னைக்கு இதுல மார்க்கெட்ல எதுவுமே பெரிதாக ஒரு தாக்கம் இல்லை. 2.5% என்பது இறங்கித்தான் இருக்கு. இந்த சமயத்தில் நிறைய பேர்த்துக்கு மனசு கேட்காதுங்க. ஒரு உதாரணத்துக்கு பல்வேறு அமைப்புகள் இருக்கு, பேங்க் இருக்கு, மெர்ச்சன்ட்ஸ் இருக்கு, நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு இந்த பேமெண்ட் ரிலேட்டடான சர்வீசஸ்ல பல பேர் இருக்கும். அதுல அந்த யூபிஐ மட்டும் எப்படி தப்பிக்கலாம்னு சில பேர்த்துக்கு அது அடங்கவே அடங்காதுன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு உதாரணத்துக்கு எம்டிஆர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, இந்த மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு. ஸோ இது எதுக்கு சார்ஜ் பண்றாங்க பேங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம இப்போ நான் வந்து என் சொந்தக்கார பையனுக்கு பணம் கொடுக்குறேன் யூபிஐ மூலியமா அவன் திருப்பி அனுப்புறான்னு வச்சுங்களேன், அதுல எந்த விதமான டிரான்சாக்ஷன்ஸ் இல்லை. பட் மெர்ச்சன்ட்ஸுக்குன்னு போனோம்னா அது ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் ஆயிடுது. நான் வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்தேன்னாக்கா அதை இம்மீடியட்டா ரியல் டைம்ல நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாத்தி வைக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாம் பேங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக பேமெண்ட் பண்றது மற்றும் சில வழிமுறைகள்ல பேமெண்ட் பண்ணும்பொழுது இந்த மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்றது 1% ஏதோ ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ கூட நீங்க நிறைய கடைக்கு போய் ஒரு கிரெடிட் கார்டு மூலியமாக பே பண்ணீங்கன்னா 1% இல்லைன்னா 2.5% சார்ஜ் வரும் தம்பி அப்படிம்பாங்க. ஏங்கன்னு அப்படின்னு கேட்டாக்கா பேங்க்ல எங்களுக்கு சார்ஜ் பண்றாங்களா அப்படிம்பாங்க. சில பேர்லாம் விட்டு கொடுத்துருவாங்க. சில பேர்லாம் வந்து கிரெடிட் கார்டுல என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை மட்டும் ஸ்வைப் பண்ணிட்டு அதுக்கு சார்ஜ் அப்படின்றது சில பேர்லாம் போடவே மாட்டாங்க. அப்ப நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, அப்ப இந்த பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நாங்க ரியல் டைம்ல பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம், இந்த சார்ஜ் எல்லாம் வந்து அந்த மெர்ச்சன்ட் கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க, அப்ப இந்த யூபிஐ மட்டும் எப்படி அது தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த யூபிஐ வந்த சமயத்துல கவர்மெண்டே வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ப்ரொமோட் பண்ணணும்னு சில சப்சிடரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த யூபிஐக்காக. அப்ப இது போட்டு பல பேர்த்தினுடைய கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த யூபிஐக்கு ஏதாவது ஒரு வகையில சார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு மாச கணக்குல வந்து பயங்கர லட்சக்கணக்கில் டிரான்சாக்ஷன் இந்த யூபிஐ மூலியமா போயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த யூபிஐ மூலியமா நடக்கலைன்னா அப்ப மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல போய் ஏதாவது பணத்தை எடுப்பாங்க, 5 ரூபாய்க்கு மேல பணம் எடுத்து அதுல ஒரு சார்ஜ் போடுவாங்க. அது யாருக்காவது லாபமா வரலாம், பேங்க்கு கூட அது லாபமாக இருக்கலாம். அதே மாதிரி கிரெடிட் கார்டு மூலியமாக அல்லது மற்ற வழிமுறைகளில் பணம் பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அங்கேயும் வந்து பேங்க்குக்கு ஏதாவது வருமானம் வரலாம். ஆனா இந்த யூபிஐ மூலியமா பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது இதுல ஒரு லாபம் போகுது அப்படின்னு யாராவது ஒருத்தர் கண்ணை உறுத்துதா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா ஒண்ணுங்க, இந்த யூபிஐக்கும் யாராவது ஒருத்தர் சார்ஜ் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னாக்கா கண்டிப்பா மக்கள் வந்து ஒரு மாதிரி கடுப்பாயிருவாங்க. வேறு எங்கும் சுவாரஸ்யமான தகவல் இல்லைங்க நண்பர்களே. அந்த இண்டஸ்இண்ட் பேங்க் நேற்று 20% மேல கிராஷ் ஆனது, இன்னைக்கு ஒரு 4% ஏறினது ஒரு முக்கிய தகவலா இருக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்பிஎல் அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஒரு 5% மேல் நோக்கி வந்திருக்கா. இந்த என்எல்சி இந்தியா அப்படின்ற பங்கு போன வருஷத்துல 1.5 அப்படின்னு 2 முறை கொடுத்து ஒரு 3 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்த பங்காக உள்ளது. தற்போது இந்த என்எல்சி இந்தியா அப்படின்றது 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம், ஆனா மார்க்கெட் வந்து குப்புறப்படுத்து கிடக்கு, இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி வந்து எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.